श्रीशैलेशदयापात्रं देवक्त्यादिगुणानवं यतीन्द्रपर्वणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेगामयं सदा यत्तात्मसतान्तरामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिभवद्भान्तम् उत्सङ्गे नन्दभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्गुरो विभ्रमभेदितः ईशेषिदव्यवैषम्य निम्नोन्नतमिदं जगत् श्रीरङ्गं करिशैलमञ्जनगिरिं दार्श्यात्रि सिंहाचलं श्रीकुर्मं पुरुषोत्तमं च बदरी नारायणं नैमिषं श्रीमद्वारवती प्रयागमधुरा अयोध्या गया पुष्करं सालग्रामगिरिं निषेव्य रमदे ராமானுஜோயம் முனி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைக்கு பாடல்ல அருமையாக நேற்றுக்கு எல்லாம் அனுபவித்தோம். நேற்றைக்கு பாடலில் மிகச்சிறப்பான முறையிலே அந்த தூமணி மாடத்தை சுற்றம் விளக்கிய மாளிகைகள்லாம் எப்படி கட்டியிருக்கா பாருங்க. அப்பவே சந்திரகாந்தானம் நாமங்கிற மாதிரி சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல் அப்படிலாம் வச்சு கட்டியிருக்கான். அவ்வளோ விஸ்தாரமா பிரமாதமான வேலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. என்ன சொல்றாளே, இவா வரலன்னா அது இல்லை, அவா வரலன்னா இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே. ஹஸ்தினாபுரத்தை விட்டு இவர்கள் பாண்டவர்கள் அவருடைய ஊரிலே மாளிகை கட்டி துரியோதனை வரவழைத்து அந்த மாளிகையை பார்வையிட செய்கிறார்கள். ஒரு இடத்துல தாண்டி செல்லும் பொழுது ஜலம் நிறைய இருந்திருக்கு. அந்த ஹால், அந்த அறை முழுதும் வேஷ்டி நனைஞ்சு போச்சு. மேலிருந்து திரௌபதி பார்க்குறா. அடுத்த அறையில சரி அதை கடந்து போவோம், அடுத்த கூட்டத்துக்கு போவோங்கிறச்சு ஜலம் இருக்கும்ட்டு வேஷ்டி அப்படி தூக்கிட்டு போறான். ஜலம் இல்லை, தரையா இருக்கு. அப்படி விஸ்தாரமா கட்டியிருக்கா. திரௌபதி சிரிச்சுட்டு அப்பனுக்கு தான் கண்ணு தெரியல, பிள்ளைக்கும் கண்ணு தெரியலையான்ட்டான். அந்த வார்த்தை தான் பெரிய பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு வந்தது. அப்படி சிறப்பாக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறியங்கிற மாதிரி அந்த மாளிகையினுடைய பிரபாவம், அவருடைய உள்ளே கிடக்கிற பிரபாவம் எல்லாம் அனுபவித்தோம். இன்னைக்கு அவதாரிகையிலே நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பெறுதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் திற ஏலோர் எம்பாவாய். இந்த பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனை கண்டு மாலுருமா போலே அவன் தன்னை கண்டு மயங்கும்படியான மகிமையை உடையாளுறுத்தி எழுப்புகிறார்கள். இப்பாட்டில் அருங்கலமே என்று இவர்கள் இவளை கூப்பிடுவதிலிருந்து இவருடைய பெருமை தோன்றுகிறது. நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய், சுவர்க்கம் நோற்று போகின்ற அம்மனாய் அப்படின்னு வரணும். கிருஷ்ணனுக்கு அண்டை வீட்டில் இருப்பாள் போல தெரிகிறது. அவனை நினைத்த போதெல்லாம் அனுபவிக்கிறாம்படி அருகில் இருப்பாள் என்று தெரிகிறது. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்னாலே ஏஷோ ஹேவானந்த பாதி. இந்த பரமாத்மாவை இவனை ஆனந்திப்பிக்கிறான் என்றிருப்பாள் ஒருத்தி. சாதன பக்தியை பற்றாமே சாத்திய பக்தியை அடைந்தவள் என்று தாத்பரியம். இதுவும் சொர்க்கம் போகின்ற என்று சொல்லுகையாலே உணர்த்தப்படுகிறது. நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய், எங்களோடு சேர்ந்து நோன்பு நிற்பதாக சொல்லி நீ அடையதாக நோக்கிறாயே என்று ஏசுகிறார்கள். அன்றைக்கே நோக்க வேண்டியதெல்லாம் நோற்றுவிட்டு கிருஷ்ண அனுபவமான சொர்க்கத்தை அனுபவிப்பவளே என்று கொண்டாடுவதாகவும் கொள்ளலாம். இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா, நரகம் சொர்க்கம்ங்கிற அப்படி சேராது. உன்னுடைய வாழ்வதே சொர்க்கம், உன்னை பிரிந்திருப்பதே நரகம் என்று பிராட்டி சொல்லுகை போலே இவர்களுக்கு இதுவே சொர்க்கம். தனியா சொர்க்கலோகம் நரகலோகத்துக்கு போக வேண்டியதில்லை. அப்புறம் திருப்பி மறுபடி பிறப்பு எல்லாம் வந்துடும். சொர்க்கமா எந்த பகவான் நினைக்கும் போது இடையூறு ஆகிறதோ
எவனிடத்தில் ஈடுபட்ட மனசை உடையவனுக்கு பிரம்மலோகமும் மிகச் சிறந்ததாக என்ற சிறியதாகிறதோ, சொர்க்காதிபதிஸ்தம் விக்னோனுமீதே பிரம்மஜானி சொர்க்கத்தை அடைவதும் இடையூறாகிறது என்று விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுகிறது. பகவானிடத்திலே ஈடுபட்டவர்கள் சொர்க்கலோகத்தை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்களாலே இங்கு இதுவே அர்த்தம். நோற்று இவருடைய நோன்பாவது என்ன? கிருஷ்ணனே நமக்கு உபாயம் என்று அறிந்து மார்பிலே கை வைத்து உறங்குகை. கிருஷ்ணன் தான் நமக்கு எல்லாம் என்று மார்பிலே கை வைத்து உறங்குகிறார்கள். அரசரே, பிரம்மஞானிகளான எவர்கள் கிருஷ்ணனை உண்மையாக அறிகிறார்களோ அவர்கள் எல்லா நோன்புகளும் முடிந்து விட்டது என்று பகவானை பற்றினவர்கள் எல்லா நோன்பையும் நோற்றவர்கள் ஆவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டது. செய்த வேள்வியர் என்று ஆழ்வார், செய்தவன் என்று கம்பநாட்டு ஆழ்வார் இந்த அர்த்தத்தை அனுசந்திக்கிறார்கள். எழுப்புகிறவர்களுக்கும் இதுவே சொருபமாயிருக்க அவர்கள் சுயத்திரத்திலே இறங்குகிறானேன் கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்னும் ஆசையாலே பதறுகிறார்கள். பேற்றுக்கு பதற வேண்டியதில்லை, தன்னிடவே அடையும். தேவபெருமானுடைய வார்த்தைகள் பேற்றுக்கு தரிக்கையும் பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும் அப்படி இருக்கணுமா? இதை சாதனமாக கனவிலும் கருதுபவர்கள் அல்லது இவர்கள். சித்தோபாவமாகிற பகவானை பற்றினவர்களுக்கு கர்ம ஞான பக்திகள் எல்லாம் இருக்கு. இவருடைய கர்மம் பகவத் கைங்கரியமாக இருக்கும். ஞான ஸ்வரூபமாகிற சேஷத்துவத்தை அறிகை, பகவானிடத்தில் ருச்சி, இவர்களுக்கு பக்தி. அம்மனா, எங்களுக்கு சுவாமினி ஆனவளே, நீ எங்களுக்கு தலைவியானபடியாலே அழகா இருக்கிறது. நீ ரட்சக பாவத்தை மாற நினைக்கிறாயோ? நீ மாறாட நினைத்தாலும் நாங்கள் விடோம் என்கிறார்கள். இவர்கள் இப்படி கூப்பிடச் செய்ய அவள் பேசாதே கிடக்கிறாள். வந்து எழுப்ப மனசில் மயங்கி கிடக்கிறாள். கிருஷ்ணனுடைய நினைவுல ஆனந்தவதியினாலே அவள் ஒன்றும் சொல்லவில்லை, ஒன்றும் பேசாம இருக்கா. அசோகவனத்திலே சீதா பிராட்டி கிட்ட திருவடி ஆஞ்சநேயர் போய் யுத்தமெல்லாம் முடிஞ்சது. பிராட்டியை போய் நேர சந்திக்கிறார். ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம், யுத்தம் முடிஞ்சு எடுத்து நம்முடைய ராமபிரான் ஜெயித்து விட்டார், ராவணன் மாண்டான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அவள் ஒண்ணுமே சொல்லல பிராட்டி. இது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்குமே, ஒன்றும் சொல்லலையே என்ன. ஆனந்த மிகுதியாலே அவள் ஒன்றும் சொல்லவில்லை. பிரகர்ஷனோ விருத்தானா விஜானா கிஞ்சிதான். திருவடியின் வார்த்தையை கேட்ட பிராட்டியை போல பேச்சற்றிருந்தாள். அல்லது இவர்களுக்கு அடிச்சியான நம்மை அம்மனா என்பதே என்று பேசாதே கிடந்ததா கொள்ளாள். இவள் இப்படி பேசாமல் கிடப்பதை கண்டு மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்கிறார்கள். இவள் வாசலை திறக்காவிட்டாலும் இவளுடைய பேச்சையாவது கேட்டு ஆனந்திப்போமே. ஏன்னா சென்ற பாட்டிலே ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ கும்பகர்ணன் தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டானா அப்படின்லாம் சொல்லலாம். இவருடைய பேச்சையாவது கேட்கமே, கதவத்தில் கட்டா பரவாயில்ல. மதுராலாவா கிமாகம் மம பாமினி மத்திகினா வராரோகா அனுமன் கத்தியஸ்தமே. அனுமனே, இனிமையாகவும் இனிய பேச்சு உடையவளாகவும் என்னை விட்டு பிரிந்தவளாகவும் உத்தம ஸ்திரீயாகவும் எனக்கு பிரியமாக உள்ள சீதை என்ன சொன்னாள் அதை எனக்கு சொல்லுவா என்று ராமபிரான் அனுவர்த்தித்தா போல அவனும் ஆசைப்படும்படியானதன்றோ இவருடைய வார்த்தை. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசலை மூடினால் வாயையும் மூட வேண்டுமா? எங்கள் கண்களை பட்டினி போட்டார் போலே செவியையும் பட்டினி போட வேண்டுமா? நான் சுகானுபவம் பண்ணி பிறரை பற்றி கவலை உள்ளதாகாதோ? படுகொலை அடித்தால் தண்ணீர் வார்த்தால் ஆகாதோ? போகத்தை தடுத்தால் எங்கள் சத்தையும் அழிக்க வேண்டுமா? உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் எங்களுக்கு பேச்சாகிலும் தந்துவிட மாட்டாயா? உன் சரக்கை தரப்பார்த்திலையாயில் எங்கள் சரக்கை தந்தாலாகாதோ? உன்னுடைய கிருஷ்ணனை தாராவிட்டால் எங்களுடைய உன்னை தரலாகாதோ என்றெல்லாம் இவர்கள் பாவங்களை வருஷதாரை போலே பொழிவார்கள் நம் ஆச்சாரியர்கள். மாற்றமும் தாராரோ, வாருங்கள் என்றே
சொல்ல வேண்டும் என்று நேதி இல்லை. செல்லுங்கள் என்று உபேட்சித்தாலும் அமையும். கோபித்தாலும் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாவினே என்று ஒன்று சொல்லால் பாவியேன் காண வந்தே. பகவத் விஷயத்திலே படும் பாட்டை இவர்கள் பாகவத விஷயத்திலே படுகிறார்கள். சொர்க்கம் போகின்ற கிருஷ்ணானுபவமாகிற சுகத்தை இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று இவர்கள் சொல்லுகையாலே, நீங்கள் பழி சொல்லுகிறதன் அவன் இங்கு வந்தது உண்டோ என்று சொன்னால் உள்ளிருப்பாள். நாற்றத்துழாய்முடி நீயும் அவனும் சேர்ந்து மறைக்க பார்த்தாலும் திருத்துழாய் மனத்தை மறைக்கப் போகுமோ என்கிறார்கள். உன்னை போலே புறப்படாத தத்துவமோ அவன் சூடின மாலை என்று தாராயிரப்படி. இவர்கள் அவள் உள்ளே இருக்கிறாள் என்பதற்கு இப்படி அடையாளம் சொன்னவுடன், நீங்கள் சொல்லும் அடையாளம் சரியில்லை. அவன் ஒரு கால் அணைத்தாலும் 9 குழிக்கு நிற்கும். ஆக அவன் எப்பொழுதோ முன்பொரு நாள் என்னை அணைத்தான். அதனால் ஏற்பட்ட நறுநாற்றம்தான் அது. அதை கொண்டு அவன் இங்கிருக்கிறான் என்று சொல்லப் போகாது. நீங்கள் தான் அஸ்தமன சமயத்திலிருந்து வாசலிலே காவலிட்டுக் கொண்டு நிற்கின்றீர்கள். அப்படி இருக்க அவன் எப்படி புகழ முடியும் என்று கேட்டாள். அவன் உங்களையின்றி உள்ளே புகழ முடியாதே என்று கேட்கிறார்கள். நாராயணன் அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு எங்களைப் போல கதவு திறக்க பார்க்கணும், வாசல் என்ன கூப்பிடணும். அவன் சர்வ வியாபி. அவன் வேண்டிய இடத்திலே உடனே தோன்ற வல்லவன். முகவாதாரை உள்ளிட்ட சகல நாரங்களையும் இருப்பிடமாக கொண்டிருப்பவன் உகந்த உன்னை விடுவனா என்று பதில் சொல்கிறார்கள் இவர்கள். நாற்றத்துழாய்முடி நாராயணன் ஆசைப்பட்டோரை அணைக்கைக்கு தோள் மாலையிட்டிருப்பவன் என்றோ, தன்னை அடைந்தவர்களை தலையாலே தாங்குபவன் என்றோ பேசாதே கிடந்தாள் மாற்றமும் தாராரோ என்கிறார்கள். பதிலுரைத்தால் நாம் சொன்னதற்கெல்லாம் பதிலுரைத்துக் கொண்டிருக்கிறாளே என்று வருந்துகிறார்கள் என்று நினைத்து பதில் சொல்லாமல் உறங்குவாரைப் போலே அவள் கிடக்கிறாள். நம்மால் போற்றப்படுவதும் புண்ணியனால். கும்பகர்ணன் இறந்த பின்பு தன் தூக்கத்தை உன்னிடம் கொடுத்து விட்டானோ என்று ஏசுகிறார்கள். நம்மால் போற்றப்படுவதும் புண்ணியன். கைமுதல் ஒன்றில்லாத நமக்கும் மேலான சுகத்தை அளிக்கும் பரம தார்மீகன் கண்ணன். நம்ம ஆழ்வார்கள் நாராயண சப்தத்துக்கு முன்னும் பின்னும் அதன் பொருளை அனுசந்திப்பது என்பது ஒரு நியமம் உண்டு. வெண்பரி கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன். நாரணன் முழுவேழுலகுக்கும் நாதன். நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய். நாரணனே நீ என்னை அன்றியிலை. நாராயண காலனன் மேனியினன். இப்படி எல்லாம் அந்த நாராயண சித்தத்துக்கு முன்னாலேயும் நாராயணனை சொல்லணுமா, அதுக்கு பின்னாலேயும் நாராயணனை சொல்லணுமா? இதை பார்க்கலாம். அவர்களை அடியொற்றி ஆண்டாடும் நாராயண சித்தத்துக்கு முன்னும் பின்னும் அர்த்தமருளி செய்கிறாள். நாற்றத்துழாய்படி நாராயணன் என்று நித்திய விபூதி நிர்வாகத்துவத்தை நாராயண சப்தத்துக்கு பொருளாக உணர்த்தி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியன் என்று லீலா விபூதிக்கு சுவாமியாகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பான். அவனே காலன், அவனே அடையும் வழி. உபாயம் உபேயம். நாராயண சப்தார்த்தத்தை அறிவிக்கிறாள். நாராயணம் விபும்சாந்தம் பிரணவார்த்த பிரகாசகம் ஸ்ரீபூசகிதம் ஆனந்தம் ஹிருத்பத்மம் சததம் பஜே. இந்த நாரா சப்தத்துக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. பரிதரும் புண்ணியனால் பும்சாம் நயனேதி புண்ணியகா, மனிதரை நற்கதிக்கு அழைத்து செல்லும் தத்துவம் தான் புண்ணியம் என்று புண்ணிய சப்தம். ஏஷ வேத விதோ விப்ராஹா ஏஷாத்யாத்திதோ ஜனாஹ சேவிதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். வேதத்தை அறிந்தவர்களும் ஆத்ம ஞானிகளுமான மகான்களை மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மம், அவன்தான் தர்மம். சித்தோபாயம் என்று சொல்கிறார்கள். பாவனக சர்வலோகானாம்
துவமேவ ரகுநந்தனா, ரகுசிரேஷ்டனே நீயே எல்லா உலகையும் பரிசுத்தப்படுத்துபவன். ராமோ விக்கிரகவான் தர்மகா, ராமன் எப்படியெல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்து போனானோ தர்மம் அப்படி இருந்தது. கிருஷ்ணன் என்ன சொல்லிவிட்டா, நான் எப்படி நடந்து போறேனோ அதுதான் தர்மம்ட்டார் கிருஷ்ணா. ராமன் தர்மத்தின் வழி நடந்தான். கிருஷ்ணன் நான் எந்த வழி நடந்தேனோ அது தர்மம் என்று சொல்லிவிட்டான். புண்ணியனாமபி புண்ணியோனவு, புண்ணிய வஸ்துக்களுக்கு காட்டிலும் மிகச்சிறந்த புண்ணியனாய் இருப்பவன் இவனே. புண்ணியம் அப்படிங்கிறார்கள். போற்றி பல்லாண்டு என்னும் அவர் திருமகளாகையாலே போற்றி என்கிறார். இவருடைய தேக யாத்திரை இருக்கும்படி நம்மால் அவனுக்கு ஆகாதாருண்டோ, இவன் முடிகைக்கு போற்றி. மகா ரத்தினத்தை செய்ய வேண்டியிருக்கையாலே செய்ய மாற்றாதவள் முடிந்தார்கள். புண்ணியனால் வாய் வீழ்ந்த தண்ணீர் குடிக்க வெட்டப்பட்ட ஏரியிலே தலைகீழாக விழுந்து மடிவாரை போல விழுந்து மடிந்தான் கும்பகர்ணன். சக்கரவர்த்தி திருமகனை எதிரியாக பெற்று வைத்து முடிந்தான். நாசம் உற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் அப்படின்னு கம்பர் சொல்லுவாரு. நல்ல கையால இறப்பாது. பண்டொரு நாள் முன்பு உன்னை போலே உணராமல் படுத்தினார் உண்டுகான். முன்பு கேட்டிருந்ததை இன்று அனுபவிக்கிறோம். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த தான் சிறையிட்டு வைத்திருந்த யமன் வாயிலே தானே விழுந்தான் கும்பகர்ணன். வாய் வீழ்ந்தான், விளக்கின் வாயிலே விழுந்தார் போலே விழுந்தான். கும்பகர்ணனும் உறங்குமோர்களுக்கு தலைவனான அவனும் உன்னுடன் உறக்கத்திலே போட்டி போட்டு உன்னை ஜெயிக்க மாட்டாதவன். தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் உறக்கத்தையும் உனக்கு தந்து போனானோ பெருந்துயில். அவன் அல்லவோ உன் தூக்கம், அவனுடையது துயில், உன்னுடையது பெருந்துயில். அவனுக்கு 6 மாசம் உறங்குவதும் பிறகு விழிப்பதும் எனும் ஓர் வியவஸ்தை உண்டு. அது இல்லையே உனக்கு. இவள் அரை க்ஷணம் புறப்படாதபடிய நெடுங்காலமாய் தோன்றுகிறது இவர்களுக்கு. அவள் ஒருத்தியை பிரிக்க துணை செய்தான், நீ ஊர் முழுவதும் பிரித்து உறங்கான் என்றாய் என்கிறார்கள். அகசிய அபசாரம் செய்த அசுரப்பயலை நமக்கு ஒப்பாக சொல்வதே என்று துணுக்குற்று தான் உணர்ந்தவை தோற்ற கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொல்லி சோம்பல் முறித்தாள். யாரோட யாரோ ஒப்பிடுறேன்னு சொல்லி நல்ல பொருளை நல்ல பொருளோடு ஒப்பிடணும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார்ச்சியின் மங்கள சொற்களாலே சொல்லணுமா. ஆற்ற ஆனந்தருடைய இது ஒரு உணர்த்தி இருந்தபடி நாங்கள் பகவானை போய் துயில் பாடவும் வேண்டியதில்லை, நீ விழிப்பதை காண்பதே போதும் என்கிறார்கள். ஜன்னல் பக்கம் பார்க்கிறா, எட்டி பார்க்கிறா. இவள் உணரும் போதிருந்த அழகை கண்டு அருங்கலமே என்கிறார்கள். எங்களுக்கு சிரோமணியாய் விளங்குவன்றா நீ, எங்கள் திரளில் புகுந்து எங்களை அலங்கரிப்பாயாக என்கிறாள். அருங்கலமே, கிருஷ்ணனால் தலையிலே தரிக்கத்தக்கவளாயிருக்கும்படி அவனுக்கு வல்லபையாய் உள்ளவள் என்றும் கொள்ளலாம். யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அப்படிப்பட்டவன் கண். இவர்கள் கூப்பிடும் குரலை கேட்டு சடக்கேன வரப்புக்காள். அவசரமில்லை, மெல்ல பைய தேற்றமாய் வந்து திற. பின்கட்டிலே கிடக்கிறவளாகையாலே தடுமாறாமல் நிதானமாக வந்து திற என்கிறார்கள். அல்லது கிருஷ்ணனோட கூடிய சம்போக சின்னங்களை சீர்திருத்தி கொண்டு வந்து திற என்கிறார்கள் என்றும் சொல்லலாம். மதுவாலை மயங்கின கண்களை உடையவளாகவும் தொங்குகிற ஆபரணங்களை உடையவளாகவும் தடுமாறுவளாகவும் தோன்ற என்னும்படி தாரையை போலே வராதே, மங்கள பிராட்டியை போலே நீ வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாடலிலே. நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் என்கிற இடத்திலே அவருடைய தாத்பரியங்களை தெரிவிக்கிறாள். அதுக்கடுத்ததாக கற்றுக்கறவை கணங்கள் என்கிற பாசுரத்தின் வார்த்தைகளை நாம் அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தியே.
சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். பிருந்தாரணி நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிரணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீ ரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷவர்த்ததாம் சசிய பிரஜாபிய பரிபாலயந்தாம் யாயேன மார்க்கேன மகிம் மயேசா கோபிராமணேபியோ சோமஸ்த நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் ராமானுஜ சீனிவாசராகவ ராமானுஜதாசன்.